வணக்கம். இன்னைக்கு நாம ஓப்பன் ஏஐயோட ஒரு பெரிய அறிவிப்பை பத்தி ஆழமா பார்க்க போறோம். GPT-5. நீங்க அந்த வெளியீட்டு நிகழ்வோட வீடியோ டிரான்ஸ்கிரிப்ட் பகிர்ந்திருக்கீங்க. ஆமா, இது சும்மா அடுத்த வெர்ஷன் மாதிரி இல்ல. அதானே பார்த்தேன். சாம் ஆல்ட்மேன் சொன்ன மாதிரி GPT-4 ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்னா, GPT-5 தேவைப்பட்ட கிடைக்கிற ஒரு PhD எக்ஸ்பர்ட் மாதிரி. ஓ, அப்போ ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. சரி, இந்த PhD நிபுணர்கிட்ட அப்படி என்ன ஸ்பெஷல்? இது உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகும்னு கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாமா? கண்டிப்பா. இது GPT-4 விட புத்திசாலி, வேகமானது, உள்ளுணர்வும் அதிகம்னு சொல்றாங்க. சரி, ஆனா முக்கியமா பேசப்படுற ஒரு விஷயம் அதோட ரீசனிங் பாரடைம், காரண ஆய்வு மாதிரின்னு சொல்றாங்க. அது என்னது? அது எப்படி வேலை செய்யுது? இதுதான் பெரிய மாற்றமே. அதாவது, ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணும்னா அதுக்கு எவ்வளோ தூரம் யோசிக்கணும்னு அதுவே முடிவு பண்ணிக்கும். ஓஹோ. அந்த அளவுக்கு சிந்திச்சு அதுக்கப்புறம் பதில் கொடுக்கும். அதனால சட்டுன்னு பதில் வேணுமா இல்ல நல்லா யோசிச்சு பதில் வேணுமான்னு நீங்க முடிவு பண்ண தேவையில்லை. அப்போ அந்த ஏஐயே அதை தீர்மானிச்சுக்குமா? ஆமா, உங்களுக்கு எந்த மாதிரி ஆழம் தேவைன்னு அதுவே யூகிச்சு அதுக்கேத்த மாதிரி சிந்திக்கும். இது நீங்க ஏஐ கூட பேசுற விதத்தையே மாத்தும் பாருங்க. கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு. சரி, அப்படி தானா சிந்திக்குதுன்னு சொல்றீங்க. ஆனா அந்த சிந்தனை எந்த அளவுக்கு நம்பகமா இருக்கும்? முந்தின மாடல்கள்ல தப்பா கற்பனையா சில விஷயங்களை சொல்லுமே, ஹாலுசினேஷன்ஸ், அதை எப்படி ஹேண்டில் பண்றாங்க? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. இதுல நம்பகத்தன்மை மேல ரொம்ப கவனம் செலுத்தியிருக்காங்க. குறிப்பா சிக்கலான கேள்விகளுக்கு பதில் சொல்லும்போது. இந்த ஹாலுசினேஷன்ஸ், அதாவது தவறான தகவல்களை குறைக்கிறது தான் அவங்களோட பெரிய முன்னுரிமையா இருந்திருக்கு. அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஏன்னா முக்கியமான விஷயங்களுக்கு ஏஐ நம்பும்போது அது சரியா இருக்கணும். ஆமா, மருத்துவ ஆலோசனை மாதிரியான விஷயங்கள்ல தப்பு நடக்கவே கூடாது. கரெக்ட். இதோட திறன்கள் பத்தி பேசும்போது சில டெமோக்கள் காட்டினாங்க. பிசிக்ஸ் கான்செப்ட்ஸ்லாம் விளக்குச்சு, பெர்னோலி விளைவு மாதிரி. ஆமா, பார்த்தேன். அது மட்டும் இல்ல, உடனே ஒரு இன்டராக்டிவ் டெமோவும் செஞ்சு காட்டுச்சு சில நிமிஷத்துல. கத்துக்க இது ரொம்ப நல்லா இருக்குமே. நிச்சயம். சிக்கலான விஷயங்களை இப்படி விஷுவலா பார்க்கும்போது இன்னும் நல்லா புரியும். அதே மாதிரி கோடிங். ஆமா, கோடிங் பத்தியும் சொன்னாங்க. வெறும் உதவி மட்டும் இல்லாம முழு சாஃப்ட்வேரையும் அதுவே எழுதுன்னு சொல்றாங்க. சாஃப்ட்வேர் ஆன் டிமாண்ட்னே சொன்னாங்க. அப்படியா? அந்த பிரெஞ்சு மொழி கத்துக்கிற ஆப் டெமோ அதுக்கு உதாரணமா? அதேதான். ஒரு முழு வெப் ஆப் தேவைக்கேத்த மாதிரி தானா உருவாக்கிடுச்சு. இது சாஃப்ட்வேர் துறையில பெரிய தாக்கத்தை உருவாக்கும். கண்டிப்பா. இதெல்லாம் போக வாய்ஸ் மூலமா பேசுறது இன்னும் நல்லா இருக்கணும். ஆமா, இம்ப்ரூவ்ட் வாய்ஸ் கான்வர்சேஷன்ஸ். அப்புறம் ஜிமெயில், கூகுள் கேலண்டர் கூடலாம் கனெக்ட் ஆகும்னு சொன்னாங்க. அப்போ இது நம்ம பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி இன்னும் சிறப்பா செயல்படும் போல இருக்கே. ஆமா, ரொம்பவே தனிப்பயனாக்கப்பட்ட உதவியா இருக்கும். இதுல பாதுகாப்புக்கும் புதுசா யோசிச்சிருக்காங்க. அது என்னது? சேஃப் கம்ப்ளீஷன்ஸ் அப்படின்னு ஒரு முறை. அதாவது, ஒரு கோரிக்கையை எடுத்தெடுப்புல நோ சொல்லாம பாதுகாப்பு எல்லைக்குள்ள எவ்வளவு உதவ முடியுமோ அவ்வளவு தூரம் முயற்சி பண்ணும். சில சமயம் முழு பதில் இல்லாம இருக்கலாம், இல்ல ஒரு பொதுவான பதிலா இருக்கலாம். ஆனா முற்றிலும் முடியாதுன்னு சொல்லாது. ஓ, இது நல்ல அணுகுமுறை தான். அப்புறம் உடல் நலம் பத்தியும் பேசினாங்களே, கரோலினா மில்லன் அவங்க அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க. ஆமா, அது ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. அவங்களோட கேன்சர் பயணத்துல ரிப்போர்ட்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்கும் ட்ரீட்மெண்ட் முடிவுகள் எடுக்கிறதுக்கும் GPT எப்படி ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொன்னாங்க. GPT-5 இதுல இன்னும் பெட்டரா இருக்குன்னு சொல்றாங்களா? ஆமா, நோயாளிகள் அவங்களோட ஹெல்த் டேட்டாவை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க, சரியான கேள்விகள் கேட்க, அப்புறம் முடிவுகள்ல இன்னும் அதிகமா பங்கு பெற இது உதவுன்னு எதிர்பார்க்கறாங்க. இது அவங்களுக்கு ஒரு பவரை கொடுக்கும். இது கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. சரி, இவ்ளோ திறமைகள் இருக்கிற இந்த GPT-5 யாருக்கெல்லாம் கிடைக்கும்? எல்லாருக்கும் கிடைக்குமா? நல்ல விஷயம் என்னன்னா, ஃப்ரீ யூசர்ஸ் உட்பட எல்லாருக்குமே கிடைக்கும். அப்படியா? ஆனா சில பயன்பாட்டு லிமிட்ஸ் இருக்கும். பிளஸ் டீம், என்டர்பிரைஸ் யூசர்ஸ்க்கு அந்த லிமிட்ஸ் அதிகமா இருக்கும். டெவலப்பர்ஸ்க்கு API வழியா கிடைக்கும். ஓகே. அப்போ சுருக்கமா சொன்னா GPT-5 அப்படிங்கிறது கத்துக்கிறதுல புதுசா உருவாக்குறது வரைக்கும், வேலை விஷயங்கள்ல இருந்து நம்மளோட பர்சனல் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் பல விதத்துல ரொம்ப பவர்ஃபுல்லான, நம்பகமான, நம்மளோட இணைஞ்ச ஒரு AI பார்ட்னரா வரப்போகுது. சரியா சொன்னீங்க. அதோட அந்த காரண ஆய்வு திறன், மேம்பட்ட நம்பகத்தன்மை, அப்புறம் முக்கியமா சுயமாக செயல்படும் திறன், அதாவது ஏஜென்டிக் கேப்பபிலிட்டிஸ். அது என்னது? அது வெறும் டாஸ்க் மட்டும் செய்யாது. ஒரு இலக்கை அடையறதுக்கு அதுவே பல ஸ்டெப்ஸா பிளான் பண்ணி செயல்படுத்தும் திறன். இது AI எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குன்னு காட்டுது. அப்போ ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கு. ஆமா,
செயற்கை டேட்டாவை வச்சு ட்ரெயின் பண்ற முறையும் இதுல முக்கியம். அதாவது சும்மா நிறைய டேட்டா இல்லாம குவாலிட்டியான டேட்டாவை உருவாக்குறது. இதுவும் எதிர்கால மாடல் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சரி, நீங்க யோசிச்சு பார்க்க ஒரு கடைசி கேள்வி. ஏஐ நம்ம பாக்கெட்ல ஒரு PhD நிபுணரா மாறிட்டா, அப்புறம் ஒன்றை தெரிஞ்சுக்கிறது அல்லது நிபுணரா இருக்கிறது அப்படிங்கறதோட அர்த்தமே மாறிடுமோ? நல்ல கேள்வி. யோசிக்க வேண்டிய விஷயம்தான். நீங்க பகிர்ந்துகிட்ட ஆதாரங்களை வச்சு GPT-5 பத்தின நம்மளோட இந்த அலசல் இத்தோட முடியுது. அடுத்த முறை சந்திக்கலாம்.